මයිලත්තමඩු මාදවනයි මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ මායිම්ම පිහිටි තවත් දුෂ්කර ගම්මානයකි. පවුල් 800ක් පමණ මෙහි ජීවත් වනවා. මෙම ප්‍රදේශයේ සිටින්නේ කිරිගොවීන්. ගවයින් ඇතිකිරීම හරහා රටේ ආර්ථිකයට දායක වෙමින් තමන්ගේ ජීවනෝපායද සලසා ගන්නා ඉතා දුප්පත් මිනිස්සු කොට්ටාශයක් තමයි මේ ගමේ ජීවත් වෙන්නේ. මායිම් ගම්මානවලට රජයේ නිලධාරීන්ගේ හා බලධාරීන්ගේ අවධානය යොමු වන්නේ 5 වසරකට එක් වතාවක් පමණයි. රටේ ආර්ථිකයට උරදෙන මෙම කිරිගොවීන් පසුගිය වසර 2ක් ඇතුළත දැඩි දුෂ්කරතාවලට මුහුණ දෙමින් සිටිනවා. ඉහත සඳහන් කළ කාල සීමා තුලදී තමන්ගේ කිරිගවයින් යම් පිරිසකගෙන් ආරක්ෂා කර ගැනීමට මොවුන් මහත් පරිශ්‍රමයක් දරනවා. කිරිගොවීන් ජීවත් කරවන තනකොළ බිම බලහත්කාරයෙන් අත්පත් කරගෙන සිටින තවත් පිරිසක් නිසා මොවුන්ට තමන්ගේ කිරිගවයන් ආරක්ෂා කර ගැනීමට දැඩි පරිශ්‍රමයක් දරන්නට සිදුව තිබෙනවා. මෙම ප්‍රදේශයේ නීති විරෝධීව පදිංචිව සිටින පිරිස් ඉවත් වන ලෙසට එරාවුර් උසාවියෙන් නියෝග කළද ඔවුන් තවමත් සිටින්නේ එම பிரதேசයමයි. எங்களை கால்நடைகளை அத்துமீறிய பயிற்சியாளர்கள் சுட்டும் அழித்து வாய் வெடி வைத்து எங்களோட மேய்ச்சத்தரைகளை கிருமி நாசிகள் அடித்து எங்களோட மாட்டுகளை அச்சுறுத்தியபடியாக நாங்களும் சில ஜனாதிபதியோ பிரதமரோ ஆளுநரோ எல்லாரையும் சந்தித்து காய்ச்செடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் கிடையாதுனால தான் இதில் இருந்து நாங்கள் තමන්ගේ අසාධාරණ ඉල්ලීම් වලට විසඳුම් ඉල්ලා ඔවුන් විරෝධතාවක් ආරම්භ කළේ මින් වසර 1.5කට පෙරයි. මඩකලපුව කොළඹ ප්‍රධාන මාර්ගයේ සිත්තාණ්ඩි හන්දියේ මොවුන් තම විරෝධතා පූර්වද සමග විරෝධතා අට්ටාලයක් නිර්මාණය කර ගන්නවා. දැනටම දින 430ක් ගෙවි ගොස් තිබුණද விசந்தும் நம் பேணத்தெக் மானியக்க நெஹ அம்சவழி போராட்டம் ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கு 435 நாளாக இருக்குது. இதில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரும் இந்த பண்ணையாளர்கள் அவங்களோட ஒரு வாழ்வாதாரத்துக்காக தான் இன்றைக்கு இதில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த போராட்டமானது நாங்கள் சுமூகமான முறையில் தீர்வு வழங்குவாங்கன்னு சொல்லி சகல அதிகாரிகளிடமும் நாங்கள் முறையிட்டம் கடிதம் மூலம் சமர்ப்பித்தோம். நேரடியாக போய் கதைச்சோம். சகல அரசாங்க அதிகாரிலிருந்து எல்லா இடமும் நாங்கள் சகலருக்கும் தெரிவித்து பார்த்தோம். இது எங்களுக்கு சுமூகமான முறையில் முடியவில்லை. அது நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவும் இல்லை, மக்களுக்கு எதிராகவும் இல்லை, எங்களோட வாழ்வாதாரத்தை கேட்டு தான் நாங்கள் இந்த போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய கால்நடைகளை இழந்திருக்கிறோம். மேய்ச்சத்தரையில் பயிர் செய்கிறாங்க. கிருமி நாசினிகளை அழித்து எங்களோட கால்நடைகள் சாப்பிட்ற புல்லுகளை அழித்து கொண்டிருக்கிறாங்க. இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கு சரியான தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் இதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு யாரும் இதை எங்களோட பிரச்சனையை இதுவரையில் முடிச்சு தர அளவுக்கு இல்லை. இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சர்வதேச நாடுகளும் இன்று வரைக்கும் எத்தனையோ தடவை எங்களை பார்த்து கதைச்சி கேள்வி கேட்டுக்கொண்டு தான் போயிருக்காங்க. இன்னும் சரியான இதுக்கு ஒரு உண்மையான தீர்வு இன்னும் எவராலையும் கிடைக்கப்படவில்லை. චන්දිකාලෙට මොවුන්ට විසඳුම් ලබා දෙනවායයි බොරු ප්‍රචාර නන්වා දේශපාලනය කරන ඇතමුන් ජයග්‍රහණයෙන් පසුව මොවුන් දිහා හැරිලාවත් බලන්නේ නැහැ. நாங்கள் 435 நாளாக வச்சு அறவழி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு முடிவும் இல்லை. 995 பண்ணையாளர்கள் இதை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை நம்பி 3000-4000 மக்கள் இதால் பலனடைஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போதைய நிலைமைக்கு எந்த பலனுமே இல்லை. இதால் பிள்ளைகள் பால் இல்லாமல் இருக்கு. ஒரு நாளைக்கு சாதாரணமாக 3000 லிட்டர் பால் கறக்குறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை நாடி இப்போ 1000 லிட்டர் பால் வர்றது கூட கடும் கஷ்டமாக இருக்குது. ஏனென்றா நாள்தோறும் மாடுகள் இறந்து கொண்டு வருது. சாதாரணமாக இப்போ பாலுன்றதே காண்றதே கஷ்டமாக இருக்குது. இதால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாடு இறந்தால் ஒரு மாட்டுற பெறுமதி 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்குரிய பெறுமதியான இதுகள் ஒவ்வொரு பண்ணையாளர்களுக்கும் எந்த நாளும் இழந்து கொண்டு வரும். இதால் இந்த அரசாங்கத்துக்கு கூட நஷ்டம். இந்த பால் உற்பத்தியை நாடி இந்த நஷ்டம் தான் வந்து கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு தீர்வுண்ட எங்களுக்கு வெகு விரைவில் பெற்று தருமாறு தான் நாங்கள் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி எங்களுக்கு இந்த இடம் கிடைக்குமெண்டா இதால் எத்தனையோ ஜீவன்கள் வாழும். இது எந்த ஜனாதிபதி என்றான ஒரு தீர்வுண்ட பெற்று தருமாறு எங்களுக்கு கும்பிட்டான கிரமித ஒரு வெகு விரைவில் இந்த இடத்தை எங்களுக்கு பெற்று தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். මෙවැනි ප්‍රශ්න තවදුරටත් මෙලෙස වර්ධනය වීමට ඉඩ සැලසිය යුතුද?